ஆண்டவர் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கப்பலின் அந்த படகின் முன்னணியில் படுத்திருந்தார்னு இருக்கும். சொல்லுவாங்க எது வீக்கஸ்ட் பார்ட்டோ அங்கே கர்த்தர் இருப்பாராமா உன்னை பாதுகாக்கிறதுக்கு. நீ அவருக்கு ஒத்துழைக்கணும். நீங்கள் போய் என்ன செய்யக்கூடாது, அந்த வீக்கஸ்ட் பார்ட்டில் உட்காந்துக்கூடாது. உட்காந்துட்டு எல்லாம் பரவாயில்ல, நான் அதெல்லாம் என்ன எதுவும் செய்யாது. சில இடத்துக்கு ஆண்டவர் போக வேணாம்னா போகக்கூடாது, அவ்வளோதான், நிறுத்திடணும், ஸ்டாப். ஏன்பா உன் ஆண்டவர் நீ உனக்கு அந்த இடத்துல கிடைக்கிறதான சில ஆசீர்வாதங்களை விட உன் ஆத்மா கர்த்தருக்கு ரொம்ப முக்கியமானது. நீ அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் கூட வாழலாம், ஆனால் கர்த்தரோட ஆத்மா இல்லாமல் நீ வாழவே முடியாது. சில விஷயங்கள் ஆண்டவர் போக சொல்கிறாரா, போயிடுங்க. தள்ளி போக சொல்கிறா, தள்ளி போயிடுங்க. ரிஜெக்ட் பண்ண சொல்கிறா, ரிஜெக்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டுங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால கொஞ்சம் நஷ்டம் வருதா, நீங்கள் கர்த்தருக்கு ஏதாவது விட்டீங்கன்னா கர்த்தர் அதை பல மடங்கு உங்களை கனப்படுத்துவார். இவன் எனக்காக இதை வேணான்னு சொல்லிட்டு வந்தானே, அவனுக்கு பிடிச்சதை வேணான்னு சொன்னானே, இந்த உலகத்தில் அவனுக்குன்னு விருப்பமானது அந்த விஷயம் இருக்குது, ஏதோ ஒன்று அதை எனக்காக வேணான்னு சொன்னானே அப்படின்ட்டு அதை விட பல மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். நீங்கள் விடுவது கொஞ்சமாக இருக்கும், கர்த்தர் கொடுப்பது அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இல்லை அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு நாங்கள் இருந்தீங்கனால் ஒரு நாள் விழுந்து போவது காரணமாக இருக்கும். கர்த்தர் ஒரு இடத்த விட்டு போக சொன்னால் போங்க, அவ்வளோதான், அது நல்லது. அல்லேலூயா.